வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எங்கள் பூனை குட்டிகளாம் தூங்கிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் நேற்று ஆசிரியர் போய் அந்த மாத்திரை சைக்காலஜி டேப்லெட் வாங்கிட்டு வந்ததுனால கொஞ்சம் பரவாயில்ல, நார்மலுக்கு வந்துச்சு. இல்லைன்னா தலை சுற்றி பயங்கரமாக ஒரு மாதிரியா இருந்துச்சு. ரொம்ப முடியாமல் ஆட்டோவில் வந்துட்டு நேற்று. அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு யூடியூப் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யூடியூப் பற்றி எல்லாமே சொல்லியும் கொடுப்பாங்க. எல்லா A to Z எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்த பொண்ணு வந்து பேர் சொல்ல நான் விரும்பல, அவங்களுடைய ஸ்டோரி சொல்கிறேன். இது ரியலாக உண்மையாக நிறைய பக்கம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இருந்தாலும் கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுத்து ஒரு கண்ணை மூணுன்னு ஒரு கண்ணு திறப்பாரும்பாங்க. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு பையன் இப்போ 10th என்னமோ படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார் போல இருக்குது. இறந்ததுனால கொஞ்ச நாள் அம்மா வீட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஏதோ அம்மாவுக்கு அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும்ல பசங்களை வச்சுக்கிட்டு. அப்புறம் அவங்க தனியாக வந்து வீடு எடுத்து தனியாக இருப்பாங்க போல இருக்குது, இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தனியாக இருந்த வகையில் பையன் ஸ்கூலுக்கு போய்கிட்டு படிச்சுட்டு இருக்காங்க. வேற ஒருத்தர் படிக்க வைக்கிறாங்க பையனை. கான்வென்ட்டில் தான் வேற ஒருத்தர் டாக்டர் படிக்க வைக்கிறாரம்மா. அது சொன்னாங்க. ரொம்ப நாளாக சொல்லலை அவங்க. அது நான் ஒரு நாள் ஒரு சின்ன கேள்வி கேட்டேன்னா அதெல்லாம் சொன்னாங்க. நான் வந்து அந்தளவுக்கு அவங்ககிட்ட பார்த்து பேசுவேன், நல்லா பேசுவேன். நல்லா கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சிருக்குது என்னைய, யதார்த்தமாக பேசுவேன், அவ்வளோதான். அதனால சொன்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ஒரு பையன் லவ் பண்ணியிருக்காங்க. 2 பேரும், அந்த பையனும் பண்ணியிருக்காங்க, இவங்களும் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வயசு எவ்வளவோ, இவங்களுக்கு எவ்வளவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கேட்கவும் இல்லை. நான் கேட்டேன், உங்கள் ஸ்டோரி சொல்லி நான் போடுறேன்ப்பா அப்படின்னு கேட்டு, சரி போடுங்கம்மா, பேர் சொல்லாமல் போடுங்க அப்படின்ச்சு. அவ்வளோதான். 2வது வந்து கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் சொன்னாங்கன்னு கூட அதை கூட கேட்கல. பெரிய பையன் தான், ஃபஸ்ட்டு பையன் தான் அங்கே போயிட்டான்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து கொஞ்ச நாள் குழந்தை இல்லாமல் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரெக்னென்ட் ஆகி அது கருவிலேயே அப்படியே ஆபரேஷன் ஆயிடுச்சு போல இருக்குது. அது ஆனதுனால திரும்பவும் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. சின்ன சின்ன சண்டை எல்லா பக்கமே வரும். அவங்க வீட்டில் மட்டும் இல்லை, எல்லாத்துக்கிட்டும் சண்டை வரும். அப்படி வரும்போது அந்த பொண்ணு ஒரு 6 மாதமாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த பையன் வந்து விட்டுட்டு போயிட்டு அப்படியாம்மா. விட்டுட்டு போயிட்டு அது ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. விட்டுட்டு போயிட்டு அந்த போகிறாங்க வர்றாங்க எல்லாம் பண்ணிக்கிறாங்க. அந்த பையனே போய் திரும்பவும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி, எனக்கு இது மாதிரி 2 பேர் நாங்கள் ஒன்றா இருந்து இப்போ எனக்கு அது வேணாம், நான் விளைக்கலாமான் இருக்கிறேன், 2 பேர்த்தையும் பிரித்து விட்ருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த பொண்ணையும் கூப்பிட்டு பேசியிருப்பாங்களாட்டுருக்கு. பேசும்போது இல்லை, நான் அவர் கூட வாழ விரும்புகிறேன், நான் கொடுக்கல, டைவர்ஸ்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டேங்குது. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, திரும்ப கேஸ் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டு அப்படியாம்மா. அதில் என்னென்ன எழுதியிருந்தாங்க என்னென்னு தெரியல போல இருக்குது. அந்த பொண்ணு 6 மாதம், அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தப்பவும் வீட்டுக்கே வரல போன பையன். குழந்தை பிறந்தப்ப இவங்களா ஒருத்தர் திருச்சியிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு போல இருக்குது அவங்களுக்கு. அவங்க வந்து ஹாஸ்டலில் கூட யாரோ ஒருத்தர் கூட இருந்தால் தான் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு இருப்பாங்களாட்டு இருக்குது. மதுரை வந்து தான் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து காசு ஒரு 1 லட்ச ரூபா அப்படி வந்திருக்கும் போல இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணிட்டு எடுத்திருக்காங்க. 1 லட்ச ரூபா வரங்காட்டி அதுக்கு அந்த பொண்ணு இந்த தாய் செயின், ஒரு சின்ன செயின் போட்டு அதெல்லாம் அடகு வச்சு பார்த்துக்கிட்டு இருந்துருக்குது. யூடியூப்பில் அவங்க வருமானம் யூடியூப்பில் வராட்டியுமே மற்ற இது சொல்லி கொடுப்பாங்க எல்லாத்துக்கும். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் அதில் வரும் அமௌண்ட்டு. ஏதோ அவங்க பொழப்புக்கு அவங்க பார்த்துக்கிறாங்க. நைட்டும் பகலும் தூங்காமல் பார்த்துக்கிறாங்க. வயசு என்னன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இப்போ குழந்தை பிறந்தமா 2-3 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னுமே அந்த பையன் வந்து ஆஸ்தியில் வந்து டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்லங்காட்டி வந்து கையெழுத்து மட்டும் போட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பணமெல்லாம் கொஞ்சம் கட்ட வேண்டியது இவங்கள தான், நம்ம அந்த அமௌண்ட்டு கட்ட வேண்டியதெல்லாம் கட்டிட்டேன்ட்டு அன்றைக்கே போயிட்டாங்களாம்மா. அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க, வரல. அதனால் இவங்களும் விட்டுட்டு தைரியமாக இருக்காங்க. நீ அடுத்த கட்டம் எப்படி முடியுமோ என்னமோ தெரியல. நான் வந்துன்னா சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க நிதானமாக. ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, பொண்ணுங்க வந்து எக்காரணத்தை கொண்டு தன்னுடைய சுய சம்பாதனை வேணும். யாரையுமே இந்த காலத்தில் நம்புறதுக்கு அந்த மாதிரி இல்லை. சுய சம்பாதனை இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறி வர முடியும். லவ் பண்ணான்னு இல்லை, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் அப்படித்தான், நான் லவ் மேரேஜாக இருந்தாலும் அப்படித்தான். சுயமாக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும். அடுத்து நான் என்னென்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். நன்றி வணக்கம். இந்த மாதிரி யாரும் கொஞ்சம் திங்க் பண்ணாமல் போய் உடனே அதில் விழுந்துடாதீங்க. நன்றி வணக்கம்.